வணக்கம். நம்ம இன்றைக்கு பார்க்க போவது குளங்களை பற்றி, குளத்தின் விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிடுவோம். நேயர்களே, நம்ம இப்போ பார்க்க போவது குளங்களை பற்றி. முந்தி ஒவ்வொரு ஊர்லேயும் ரொம்ப குளங்கள் இருந்தது. அந்த குளத்தில் உள்ள தண்ணி விவசாயத்துக்காக போச்சு. இப்போ ரொம்ப ஊரில் குளங்களே இல்லை, குளங்களை அழித்து வீட்டை கட்டிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் நீர்ப்பாசனத்துக்கு வழி இல்லை. இங்கே ஏகப்பட்ட இடம் இருக்குது, விளைநிலங்கள் இருக்குது. ஆனால் தண்ணி இல்லாத காரணத்தால், மழை இல்லாத காரணத்தால் தண்ணியை சேமித்து வைக்க முடியாமல் அவங்களால விவசாயம் பண்ண முடியல. இப்போ யாருமே விவசாயத்துக்கு ஆள் கிடையாது. எல்லோரும் அதான் சொல்கிறாங்க. விவசாயிகிட்ட போய் கேட்டால் இப்போ களை பறிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, நாற்று நட்ட ஆள் கிடையாது, வரப்பை வெட்டதுக்கு ஆள் கிடையாதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மழை நீரை சேகரிக்கிறதுக்கு ஒரு குளம் வெட்டணும். அந்த குளம் வேணும். இப்போ ரொம்ப ஊரில் அந்த குளம் ஆக்கிரமிக்கப்பட்டு அது அழிஞ்சு போச்சு. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த குளம் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற ரூட்டில் இந்த குளம் ஸ்ரீகளத்தூர், அது பக்கத்தில் இந்த குளம் இருக்குது. இந்த குளத்தை பற்றி சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதான் நான் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். குளத்தை நாம் பாதுகாப்போம். விவசாயம் இப்போ எங்கேயும் கிடையாது. விவசாயம் அழிஞ்சு போச்சு. ஏன்னா தண்ணி கிடையாது, குளம் கிடையாது, மழை கிடையாது, எல்லாமே விவசாயம் அழிஞ்சு போச்சு. விவசாயிகள் நிலத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணான்னு ஒன்றும் புரியாமல் அவன் வெளியூரில் போய் பிழைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஏன் வந்தது அப்படின்னா, நீர் பாசனம் கிடையாது. நீர் இல்லை, பாசனம் செய்ய நீர் கிடையாது. நீர் இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இந்த தமிழ்நாடு இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் மழை நீரை சேகரிக்க ஒரு குளத்தை வெட்டுவோம், குளத்தை பாதுகாப்போம். அதில் தண்ணீரை, முக்கியமாக தண்ணீர் நம்ம பாதுகாக்க வேண்டிய விஷயம் நம்மளுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமைகள் அது நம்மளுக்கு தான் இருக்குது. மழை பெஞ்சால் தான் குளத்தில் தண்ணீரை சேமிக்க முடியும். தண்ணீர் இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும். இப்படி இல்லை அப்படின்னா ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. நாளைக்கு உணவு பற்றாக்குறை, உணவு பஞ்சமும் வரலாம் இதனால். அதனால் ஒரு சின்ன மெசேஜ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த குளத்தை வச்சு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் குளங்களை ஒவ்வொரு மனிதனும் பாதுகாப்போம், மழை நீரை சேமிப்போம், விவசாயத்தை பெருக்குவோம்.